எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ நம்ம 1ஆம் வீடு லக்ன ஆதிபத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிம்மம் முதல் தனுசு வரை பார்த்துவிட்ட நிலையில் மகர வீட்டை இன்று பார்க்க இருக்கிறோம். லக்னத்தின் தன்மை, அதாவது நீங்கள் லக்னத்தில் தான் பிறக்கிறீங்க. பிறப்பு, நீங்கள் யுவர் செல்ஃப், உயிர், உடல், உருவம், தோற்றம், எண்ணம், செயல்திறன், சிந்தனை, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, தலைமுடி, துக்கம், என்ன கல்வி, அனுபவம், ஆர்வம், ஆயுள், நோய், சுறுசுறுப்பு, சோம்பல், புகழ், தொழில், யோக்கியன், அயோக்கியன், ஆரோக்கியம், இதெல்லாம் லக்னம் லக்னாதிபதி வலுவை பொறுத்து. சரி, இப்போ மகர லக்னம் காலப்புருஷ தத்துவத்துக்கு 10ஆம் வீடு. இது ஒரு சரவீடு. இது ஒரு நிலராசி. இது வேலை செய்யும் இடத்தை குறிக்கக்கூடிய வீடு. காலப்புருஷனுக்கு 10ஆம் வீடு, சனியை ஆட்சியாக கொண்ட வீடு. எப்பயுமே சர லக்கணங்களில் பிறந்துட்டாலே அவங்க கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா சர லக்னம்தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஸ்திரம், அதுக்கப்புறம் உபயம். அப்போ இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க. இது 1, 4, 7, 10. இந்த சரலக்கணங்களில் பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த இடத்துல சூரியன் உச்சமாகிறார், குரு உச்சமாகிறார், சனி பகவான் உச்சமாகிறார், செவ்வாய் உச்சமாகிறார். அதுக்கடுத்து திரிகோணம், இங்கே 5, இங்கே 9. ஒன்று சொல்லிட்டேன். அரச லக்கணங்கள், அதனால் இது சூப்பர். பாக்கிய வீடு, குருவுடைய வீடு, தனுசு வீடு. அதனால் 1, 4, 5, 7, 9, 10 இந்த லக்கணங்களில் பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க. என்ன சார், நாங்கள்லாம் இதில் பிறக்கலையே, வேறு லக்கணங்களில் பிறந்திருக்கோமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது அந்த காலத்தில் முதியோர்கள், பெரிய பெரிய சாணக்கியன்கள் இந்த மாதிரி சொன்னது, புஸ்தகத்தில் எழுதுனது. இப்போ பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு முதல்வருக்கு அடுத்த போஸ்ட்டில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி 4 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்கிறார், ரிஷப லக்னம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர் கன்னி லக்னம். அவர் நாட்டை 11 வருஷம் ஆண்டிருக்கிறார். சரிங்களா? மிதுன லக்னம் ஜெயலலிதா அம்மா, அவங்களும் கிட்டத்தட்ட 3 தடவை சிஎம்மாக வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லா லக்னத்தில் பிறந்தவங்களும் எல்லா தொழில் வேலையிலும் இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமாக வலுத்திருக்கோ அந்த தொழில் வேலை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது உறுதி. இப்போ யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருக்கோ அவங்க அரசியலில் ஜொலிப்பாங்க. யாரெல்லாம் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களும் அரசியலில் ஜொலிப்பாங்க. அது ஒரு விதி. அதனால் இந்த வீடை மட்டும் இவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டாரே, நம்ம பிறந்த லக்கணத்தை விட்டுட்டாரேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லவங்களாக இருக்கிறாங்க, சிஎம்மாக இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, தொழிலதிபராக இருக்காங்க, பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, நிலபுலங்கள் வச்சிருக்கிறவங்களாக இருக்காங்க. அது இருக்கும் கிரகங்களை பொறுத்து. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது மகர வீடு. இது டெட்டு சுலோனா, இது ஓரளவுக்கு சுலோ. இது சுத்தமாக மந்தம், இது நிதானம். இது சனி சரவீடு. சனினாலே உழைப்பாளிகள், உழைப்பு.
உழைப்பு வீடு. இது இந்த வீட்டை விட நல்ல வீடு, நேர்மையான வீடு இது. ஏன்னா சர வீடுங்கிறதுனால. ஆனால் இவங்க சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க. அதாவது எல்லாமே இவங்க மகர லக்னத்தில் பிறந்தவங்க மனசுக்குள்ளே இருப்பாங்க. அவன் நல்லா இருக்கிறான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் பொண்டாட்டி நல்லா இருக்கு, அவன் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா மனசுக்குள்ளேயே நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் இருக்கும், சுயநலமாக இருப்பாங்க. இது பொதுநலம், சுயநலம். ஓரளவுக்கு இருட்டு, ஏன்னா சனினாலே இருட்டு. ஆனால் இதுதான் கடைசி வீடு. நம்ம இது கடைசி வீடுன்னு சொல்லலாம், ஆனால் இல்லை, இதுதான் கடைசி வீடு. இதுதான் மெகா இருட்டு. சரிங்களா? இப்போ எல்லாம் வந்துருச்சா உங்களுக்கு? லக்கணத்தின் தன்மை அதே தான். எல்லா 12 லக்கணங்களுக்கும் சூரியன் தான் காரகன். 1ஆம் வீட்டுக்கு காரகன் யார்? சூரியன். அப்போ லக்னாதிபதி வலுத்திருந்து சூரியனும் வலுத்திருந்தா சூப்பர். ஒருவேளை லக்னாதிபதி கெட்டு சூரியன் மட்டும் வலுத்திருந்தாலும் சூப்பர். ஏன்னா 12 லக்கணங்களுக்கும் அவரே. 1ஆம் வீட்டுக்கு சூரியன் தான் காரக கிரகம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 2ஆம் வீடு வரும்போது சொல்கிறேன் காரக கிரகம் எதுன்னு. இப்போ சூரியனும் நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும்னா சரி. இப்போ லக்னாதிபதி எங்கு இருக்கலாம்? இங்கு இருக்கலாமா? பாவருங்கிறதுனால இருக்கக்கூடாது. உங்களை ரொம்ப மந்தப்படுத்துவார், தாமதப்படுத்துவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல. ஆனால் 1, 2ல் இருக்கலாம், அவங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் 2ல் இருந்தால் குடும்பத்தை கெடுப்பார், 1ல் இருந்தால் ஜாதகரையை கெடுப்பார். 3ஆம் இடத்துல சூப்பர், ஏன்னா இது குருவுடைய வீடு. உபஜயஸ்தானத்தில் அசுவர்கள் இருக்கலான்னு விதிப்படி இது சூப்பர். 4ல் கேந்திரத்தில் அவர் நீசம் அடைஞ்சிருவார். 1, 2, 3, 4ல் நீசம் அடைஞ்சிருவார். அப்போ சுத்தமாக லக்னாதிபதி நீசமாகக்கூடாதுங்க. ஆனால் சனி பகவான் வலு இழக்கலாம். இதுக்கு கூடையே, அதாவது வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கேருந்து குருவோ சுக்கிரனோ பார்த்துட்டாலும் சரி, அவர் நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார். அப்போ லக்னாதிபதி முதல்ல நீசமாகி நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துட்டார். நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாட்டாலும் கல்யாணம் முடித்து 2வது ஹாஃப் நல்லா இருக்க போகிறீங்க. 5ல் சனி, 5ல் கோணத்தில் அசுவர்கள் இருக்கக்கூடாதுங்கிற விதிப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அவருடைய நட்பு வீடு, சுக்கிரனுடைய சுவர் வீடு, அதனால் இருக்கலாம். இது ஒரு டிக்கு தான். இங்கு சனி 6ல் மறையலாமுங்க, 2 டிக். அவர் மறைஞ்சு தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். அப்போ சூப்பர். சரி, 7ல் சனி இருக்கலாமா? இந்த 2 வீட்லேயுமே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது இருள் கிரகம், 2 ஒளி கிரகம்ங்க. சரியா? இங்கேருந்து லக்கணத்தை வேற பார்ப்பாருங்க. இங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது, இங்கேயும் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. சரி, இருந்துருச்சு, என்ன பண்ணுறது? சுபத்துவம் கூடயே குரு இருந்துட்டாலோ, சுக்கிரன் இருந்துட்டாலோ, இல்லை குரு பார்வையை வாங்கிட்டாலோ, இல்லை சுக்கிரனுடைய பார்வையை வாங்கிட்டாலோ, ஒரு பௌர்ணமியினுடைய சந்திரன் பார்வையை வாங்கிட்டாலோ நல்லதுங்க. இங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இருந்தால் விதிவிலக்கு சொல்லிட்டேன். சரி, இங்கே இருக்கலாமா? பாக்கியஸ்தானத்தில் இங்கே நட்பு வீடு தாங்க. ஆனால் சனி திசையிலேயோ சனி புத்தியிலேயோ தந்தையை கெடுத்து, அதாவது உயிர்காரத்துவத்தை கெடுத்து ஜடக்காரகத்துவத்தை தருவார். சரி, 10ல் இங்கே உச்சமும் அடைவாருங்க அவர். சனி தசம கேந்திரத்தில் இருக்கிறாருங்க, நல்லதுங்க. லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சிட்டாருங்க, சூப்பருங்க. ஆயுள் காரகனும் உச்சம் அடைஞ்சிட்டாருங்க. நீங்கள் 90-100 வயசு வரைக்கும் இருக்க போகிறீங்க. 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். சரி, 11ல் எல்லா கிரகங்களும் 11ல் இருக்கலாமுங்க, அதனால் நல்லதுங்க. சரி, 12ல் இது குருவுடைய வீடுங்க, சூப்பருங்க. சரியா? இதுக்கு ஒரு டிக்கு, இதுக்கு ஒரு டிக்கு. இங்கே இருக்கிறது உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். லக்னத்தில் இருந்தால் ஜாதகரை கெடுக்கும், 2ல் இருந்தால் குடும்பத்தை கெடுக்கும்.
இங்கே 7ல் இருந்தால் லக்னத்தை பார்க்கும், லக்னத்தை கெடுக்கும். 8ல் இருக்கவே கூடாது. ஒரு ஒளி வீட்டில் ஒரு இருள் இருக்கக்கூடாது. சரி, லக்னாதிபதி வலுத்து இருக்கணும், லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படின்னா தான் ஜாதகர் நல்லா இருப்பார். பாவத்துவம் அடையக்கூடாதுங்க லக்னமும் லக்னாதிபதி. இப்போ லக்னத்திலேயே ராகு சேர்ந்துட்டார், தப்பு. சரிங்களா? லக்னத்திலேயே சந்திரன் சூரியன் இருக்கிறாங்க, தப்பு. எங்குமே எந்த இடத்துலையுமே சனியோட ராகு சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் சூரியன் சேரக்கூடாது. புதன் சேரலாம், சுக்கிரன் சேரலாம், செவ்வாய் சேரக்கூடாது. கேது சேர்ந்தால் சூட்சும வலுங்க. இப்போ விருச்சிக லக்னத்துக்கெல்லாம் லக்னாதிபதி 8ல் செவ்வாய் மறைஞ்சி அதோட கேது இருந்தால் அந்த ஜாதகர் டாப்புங்க. சனி செவ்வாயோட கேது சேர்ந்தால் சூட்சும வலு, ஆனால் ராகு சேரக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.